கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. புட்டினை கடத்துவதாக ஒரு தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை, அது சாத்தியமா? முதல்ல புட்டின் ஒன்றும் வெனிசுலாவின் அதிபர் மடுரோ இல்லை. புட்டினை தொட நேரிட்டால் உலகம் போர், அதாவது மூன்றாம் உலக போர் முழு. ஏன்னா டெட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது ரஷ்யாவில். அவங்களோட கமாண்ட் சென்டர், அதுக்கு தலைவர் யார் என்றால் ஜனாதிபதி. அவரோ அவரின் கீழ் இருக்கும் அதிகாரிகளோ அழிக்கப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டம் டேக் ஓவர் பண்ணிவிட்டு அதுவே நியூக்ளியர் மிசைல்ஸை லான்ச் பண்ணிட்டு புட்டினை தொடுவதற்கு ரஷ்யாக்குள்ளே சென்று தொட வேண்டும். எங்கேருந்து போவீங்க? மாஸ்கோ உள்ளே போய் பிடிக்கிறது ஏங்க நெப்போலியனால் முடியாது, ஹிட்லரால் முடியாது, இவங்களால முடியுமா? புட்டினை இவர்கள் பிடித்து வருவார்கள் என்பது பகல் கனவு. டோன்ட் ஃபார்கெட், த பிக்கஸ்ட் சேஃப்டி வால் ஃபார் எனி கண்ட்ரி இஸ் த நியூக்ளியர் வெப்பன். எந்த நாட்டுக்கும் அவர்களின் பாதுகாப்பை ஊர்ஜிதப்படுத்துவது என்னவென்றால் அணு ஆயுதம். வெனிசுவேலாவிடம் அணு ஆயுதம் இல்லாதனால்தான் அமெரிக்கா தைரியமாக உள்ளே புகுந்தார்கள். கிம்ஜாங் ஒன்று போய் தூக்க சொல்லுங்க. ரெண்டாவது, ரஷ்யாவிடம் இருக்கக்கூடிய ஓர்ஷினிக் இப்பொழுது கீவ 2 மிசைல் விட்டுருக்காங்க. அடிய சரமாரியான அடி அது. அதற்கு பதில் நேட்டோவிடமும் இல்லை, அமெரிக்காவிடமும் இல்லை. இல்லை, மிசைல் கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி தானே வச்சிருப்பாங்க இந்த நாடுகளுக்கு போகிற மாதிரி. ஆமாம். அதில் இப்போ அமெரிக்கா கைவிதினா அமெரிக்காவை மட்டும்தான் கார்னர் பண்ணி அடிக்குமா, இல்லை உலக நாடுகள் எங்கெங்க பிடிக்காத நாடு மொத்த நேட்டோ, அது மொத்த நேட்டோவும் தான் டார்கெட் பண்ணும். யுக்ரைன் கிட்டத்தட்ட தோல்வியை நோக்கி சென்றால் அமெரிக்காவும் கைவிட்டுவிடும், நேட்டோவும் கைவிட்டுவிடும். அங்கே தப்பித்தவறி பிரிட்டனும் பிரான்சின் இராணுவம் இருந்தால் அடுத்த பிளேனில் ஏறி அவர்கள் நாடு சென்று அடைந்து விடுவார்கள். துப்பாக்கி ஏந்து ரஷ்ய இராணுவத்துக்கு பதிலடி கொடுப்பதற்கோ இல்லை ரஷ்யாவுக்கு எதிர்த்தாக்குதல் செய்வதற்கோ அவர்களுக்கு தைரியம் இல்லை. இப்படி ஒரு மமதையும் இன்னும் சொல்ல போனால் அந்த ஆட்சியின் வரம்பு மீறிய ஒரு விஷயத்தை ட்ரம்பின் தலைக்கு ஏறிவிட்டது. மடுரோவை பிடித்தது போல் மற்றவர்களையும் நாம் ஆட்டி படைக்க முடியும் என்ற ஒரு கண்ணோட்டம் அவருக்கு ஏற்பட்டுள்ளது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயஹிந்த். சார், நேட்டோ புட்டினை கடத்துவதாக ஒரு தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை, அது சாத்தியமா? முதல்ல, அதாவது புட்டின் ஒன்றும் வெனிசுலாவின் அதிபர் மடுரோ இல்லை. புட்டினை தொட நேரிட்டால் உலகம் போர், அதாவது மூன்றாம் உலக போர் முழு. பட்டன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா டெட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது ரஷ்யாவில். அவங்களோட கமாண்ட் சென்டர், அதுக்கு தலைவர் யார் என்றால் ஜனாதிபதி. அவரோ அவரின் கீழ் இருக்கும் அதிகாரிகளோ அழிக்கப்பட்டால், செயலிழக்கப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டம் டேக் ஓவர் பண்ணிவிட்டு அதுவே நியூக்ளியர் மிசைல்ஸை லான்ச் பண்ணிடும். எங்கே ஃபிக்ஸ் ஆகிடுக்கும், அங்கே ஆட்டோமேட்டிக்காக லான்ச் ஆகிடும். ரெண்டாவது, புட்டினை தொடுவதற்கு ரஷ்யாக்குள்ளே சென்று தொட வேண்டும். எங்கேருந்து போவீங்க? ரஷ்யா என்பது என்ன? இதுனா வெனிசுலா கரகாஸ் பார்டரில் இருந்த அதாவது யுஎஸ்க்கு மிக அருகில் இருந்த கல்ஃப், அங்கே இருக்கிற கல்ஃப்னா அவங்க அட்லாண்டிக் கடலை ஒட்டி இருந்த ஒரு பகுதியில் இருந்த வெனிசுலா என்ற ஒரு நாட்டின் தலைநகர் கரகாஸ் கடலோர பகுதி. இதே வெனிசுலா கொஞ்சம் உள்ளே இருந்திருந்தா இது மாதிரி அமெரிக்கா தைரியமாக உள்ள நுழைஞ்சிருக்குமான்றது கேள்விக்குறி தான். அது கடலோர பகுதியாக இருந்ததால ஈஸியாக போயிட்டாங்க உள்ள. மாஸ்கோ உள்ளே போய் பிடிக்கிறது ஏங்க நெப்போலியனால் முடியாது, ஹிட்லரால் முடியாது, இவங்களால முடியுமா? இதெல்லாம் சும்மா இல்லை. நேட்டோ கடத்தும்னா அது எந்த அடிப்படையில்? முதல்ல நேட்டோ ஒன்றா இருக்கா? கிரீன்லாண்டை அமெரிக்கா கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிரீன்லாந்து யாரோட பகுதி? டென்மார்க்கோட பகுதி. டென்மார்க் என்ன சொல்லியிருக்காங்க? கண்டதும் சுடும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அமெரிக்க படைகள் அங்கே போய் இறங்கின உடனே அவங்க சுட்டுருவாங்க. அப்போ நேட்டோ எங்கே இருக்கு? ஜெர்மனி அவர்களுக்கு சப்போர்ட் செய்யும் விதமாக 2 கப்பல்களை அனுப்ப போகிறது கிரீன்லாண்டுக்கு.
சரி, அதுக்கு எண்ணெய் எங்கேருந்து கிடைக்கும்? கனடாலேருந்து கிடைக்குமா? இல்லை அமெரிக்கா போடுமா எண்ணெயை அந்த கப்பலுக்கு? சரி, கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் ஒரு நல்ல ஒரு இது இருக்கா? கிரீன்லாண்ட் அவங்க கைப்பற்றதை கனடா எப்படி பார்க்குது? ஸோ இன்று நேட்டோவே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும்போது புட்டினை இவர்கள் பிடித்து வருவார்கள் என்பது பகல் கனவு. அவங்கவுங்க என்ன வேணாலும் பேசலாம், அதில் ஒரு பகுதியாக இதை பார்க்க முடியுமே தவிர்த்து புட்டினை நெருங்குவது அவ்வளோ சுலபம் அல்ல. டோன்ட் ஃபார்கெட், த பிக்கஸ்ட் சேஃப்டி வால் ஃபார் எனி கண்ட்ரி இஸ் த நியூக்ளியர் வெப்பன். எந்த நாட்டுக்கும் அவர்களின் பாதுகாப்பை ஊர்ஜிதப்படுத்துவது என்னவென்றால் அணு ஆயுதம். வெனிசுவேலாவிடம் அணு ஆயுதம் இல்லாதனால்தான் அமெரிக்கா தைரியமாக உள்ளே புகுந்தார்கள். கிம் ஜாங் உன்னை போய் தூக்க சொல்லுங்க, நார்த் கொரியா அதிபரை ஏன் தூக்க மாட்டேங்கிறாங்க? பேசவே மாட்டாங்களே அவரை பத்தி. அயத்துல்லா கிமினியை வந்து தூக்குறதுக்கு ஏன் பயப்படுறாங்க? அங்கே கிளர்ச்சி வெடிக்கிட்டோம் கிளர்ச்சியை தானே வெடிக்க வைக்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை ஈரான் கிட்ட இருந்தா போட்டாங்கன்னா நனாட்ஸ் பிளான்ட்ல என்ரிச் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த யுரேனியமோட ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து அவங்க இடத்த விட்டு மாத்திட்டாங்கன்னு சொல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவங்க தப்பித்தவரை நாளைக்கு ஏதாவது போட்டாங்களான்னா. ரெண்டாவது, ரஷ்யாவிடம் இருக்கக்கூடிய ஓர்ஷினிக் இப்பொழுது கீவ 2 மிசைல் விட்டுருக்காங்க. அடி சரமாரியான அடி அது. அதற்கு பதில் நேட்டோவிடமும் இல்லை, அமெரிக்காவிடமும் இல்லை அந்த ஏவுகணைக்கு, ஓர்ஷினிக்கு. இது இல்லாமல் பெலாரோஸுக்கு மத்தியில் அவங்க வந்து, பெலாரோஸ் என்பது தனி ஒரு காலத்தில் சோவியத் யூனியனுடன் இருந்த ஒரு பகுதி, பிரிந்து சென்ற பிற்பாடு அது ரஷ்யன் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அவங்களோட ஜனாதிபதி புட்டினின் உற்ற நண்பராக இருப்பதால் பெலாரூஸிலேயே அவர்களின் அணு ஆயுதங்களை நிறுவியுள்ளார்கள் ரஷ்யா. கிட்டத்தட்ட சோவியத் யூனியன் உடைந்த பிற்பாடு 30 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் போயிட்டு நான் புட்டினை போய் கைது பண்ணிடுவேன்னா அவர் இது என்ன அவ்வளோ சுலபமான விஷயமா என்ன? சாத்தியமே இல்லை. இல்லை, சொல்லும்போது டெத் சிஸ்டம் சொன்னீங்க, எங்க அதுவே மிஸ்ஸில் எல்லாமே கண்ட்ரோல் எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அமெரிக்கா தப்பித்தவறி தாக்குதல் நடத்தினால் இல்லை மிசைல் கண்ட்ரோல் எடுத்துக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி தானே வச்சிருப்பாங்க இந்த நாடுகளுக்கு போகிற மாதிரி. ஆமாம், அதில் இப்போ அமெரிக்கா அமெரிக்காவை மட்டும்தான் கார்னர் பண்ணி அடிக்குமா? இல்லை உலக நாடுகள் எங்கெங்க பிடிக்காத நாடு இருக்கு மொத்த நேட்டோ, அது மொத்த நேட்டோவும் தான் டார்கெட் பண்ணும், அமெரிக்கா உட்பட. இது கோல்டு வார் அப்பயே செட் ஆயிடுச்சு. ஆனால் அது எப்படி ஒர்க் ஆகும்டான்னா, இப்போ ரஷ்யாவோட தலைமையை வந்து, அதாவது தலைமையை செயலிழக்க செய்தால் ஒரு அணு ஆயுத அட்டாக் மூலமாக அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த தாக்குதலானது நடக்கும். ஆனால் இப்பொழுது புட்டின் வந்து அதை எப்படி மாற்றி அமைத்துள்ளார் என்று நமக்கு தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். ரெண்டாவது, ஒருவேளை அவரை செயலிழக்க செய்ய நினைத்தால் ஏவுகணைகள் தானாக செயல்படும் ஒரு வழிமுறையும் அவங்க செஞ்சு வச்சிருந்தாங்கடான்னா அதோட விளைவுகள் நேட்டோவுக்கு பயங்கரமாக இருக்கும், அமெரிக்கா உட்பட. ஆனால் வாயில சொல்லலாம், நிறைய பேசலாம், நிறைய உருட்டல் மிரட்டல் எல்லாம் விடலாம், கடத்தலன்னு சொல்லலாம். புட்டினுக்கு என்னை பார்த்தால் பயம் என்று ட்ரம்ப் அறிவிக்கலாம். சொல்லிட்டாரு. ட்ரம்ப் எப்படி சொல்றாரு? புட்டின் பயப்படுறா பயந்த அவர் இது நம்ம தான் பார்த்து பயந்துருக்கோம். அலாஸ்கால யாரை பார்த்து பயந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லை? ஆமா, சிவப்பு கம்பளம் விரித்து அலாஸ்காவில் ஏர்போர்ட்டில், அலாஸ்கா ஏர்போர்ட்டில் யார் வந்து நின்று கொண்டிருந்தது புட்டினை வரவேற்பதற்கு? வாய்ப்பேச்சு வல்லவர் ட்ரம்ப் தானே. அவர் அமெரிக்காலேருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் ஆனாலும் கொடுக்கலாம், பட் புட்டின் அதுக்கு பதில் சொல்லியிருக்கார பாருங்க. சம்டைம்ஸ் சில பேச்சுகளுக்கு பதில் அளிக்காமல் இருப்பதே சால சிறந்த ஒரு பாலிசி. அதை புட்டின் கடைபிடிக்கிறாரு. புட்டின் வந்து செயல் வீரர், சொல் வீரர் இல்லை. ஸோ புட்டின் நோஸ் வாட் ஹி ஸ்பீக்ஸ். அவர் தேர்ந்தெடுக்கும் வார்த்தைகளும் நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இப்போ ஜெர்மன் சான்சலர் என்ன சொல்லியிருக்காரு? ஓர்ஷனிக் மிசைலை போட்டு அடிச்ச உடனே ஜெர்மனி வந்து நேட்டோவின் அங்கம் என்ன சொல்லியிருக்கு? புட்டினின் பர்மிஷன் இல்லாமல் நேட்டோவின் படைகள் யுக்ரைனில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைய தேதிக்கு அவர் இந்தியாவுக்கு வருகிறார். மெர்ஸ் ஜெர்மன் சான்சலர், அவங்க சான்சலர் நம்ம ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் அதிபர்னே வச்சுக்கலாம். நம்ம இந்தியாவுக்கு வருகிறார். ஸோ பிரிட்டனோ பிரான்ஸோ வந்து நேரடியாக ரஷ்யாவை வம்புக்கு இழுப்பதற்கு தயாராக இல்லை. அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால்
அவர்கள் வந்து ரஷ்யா யுக்ரைனுக்குள் பூந்து இடங்களை கைப்பற்ற தொடங்கினால், யுக்ரைன் வந்து கிட்டத்தட்ட தோல்வியை நோக்கி சென்றால் அமெரிக்காவும் கைவிட்டுவிடும், நேட்டோவும் கைவிட்டுவிடும். அங்கே தப்பித்தவறி பிரிட்டனும் பிரான்சின் இராணுவம் இருந்தால் அடுத்த பிளேனில் ஏறி அவர்கள் நாடு சென்று அடைந்து விடுவார்கள். துப்பாக்கி ஏந்து ரஷ்ய இராணுவத்துக்கு பதிலடி கொடுப்பதற்கோ இல்லை ரஷ்யாவுக்கு எதிர்த்தாக்குதல் செய்வதற்கோ அவர்களுக்கு தைரியம் இல்லை. ஏங்க, ஈரானில் வந்து இவங்க இவ்வளோ பண்ணியும் ஸ்டார்லிங்க் இதை நெட்வொர்க் அது இதை வச்சு இவங்க வந்து உள்ள சிக்னல் அனுப்ப பார்த்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலமாக ஈரானில் எந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டியும் இல்லாமல் ரஷ்யா கட் பண்ணியிருக்கு. சைனா கிட்ட கூட அந்த கேப்பபிலிட்டி இல்லை. ரஷ்யா இஸ் ஸ்டில் அ பவருங்க. அது இட் ஹாஸ் சம் உலகத்திலேயே அதிகமான அணு ஆயுதங்கள் கொண்ட நாடு. அவங்களோட எண்ணெயை வந்து இன்னைக்கு யார் சொன்னாலும் யார் சொல்லாவிட்டியும் அவங்க எண்ணெயை வந்து வாங்குறத வந்து யாரும் நிறுத்த போறது இல்லை. ஸோ இந்த ஒரு சூழல் இருக்கும்போது சும்மா வந்து புட்டின் வந்து அமெரிக்காவின் தலைவர் ஆட்சி இருக்கும் வரை பயம், ரஷ்யாவுக்கு பயம் இருக்கும். அதிலும் அந்த ஆட்சியை நடத்துபவன் நான். அந்த நான் எனது என் கட்டளைக்கு இணங்க இப்படி ஒரு ஒரு மமதையும் ஒரு இன்னும் சொல்ல போனால் அந்த ஆட்சியின் வரம்பு மீறிய ஒரு விஷயத்தை வந்து ட்ரம்பின் தலைக்கு ஏறிவிட்டது. மடுரோவை பிடித்தது போல் மற்றவர்களையும் நாம் ஆட்டி படைக்க முடியும் என்ற ஒரு கண்ணோட்டம் அவருக்கு ஏற்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாகத்தான் புட்டினுக்கு என்னை பார்த்தால் பயம் என்று அவர் பேசியிருக்கும் பேச்சானதை நாம் பார்க்க வேண்டுமே தவிர்த்து, அவர் பல விஷயங்கள் பேசியிருக்கார். உதாரணத்துக்கு இந்திய பிரதமர் கூட தான் அவர் ஃபோன் பண்ணாரு. நான் வந்து அவரோட காமர்ஸ் செக்ரட்டரி ஹவார்ட் லுட்னிக் சொல்லி இருக்கிறார், டீல் முடிஞ்சு போச்சு. டீலில் வந்து கிட்டத்தட்ட சைன் ஆகிற டைமில் ட்ரம்ப் வந்து மோடி ஃபோன் பண்ணி பேசியிருந்தாருன்னா டீல் ஓகே ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வேற போகிற இடத்துல எல்லாம் என்னால் போர் நின்றுச்சு என்னால். ஸோ பிரதமர் ஏன் பேச வேண்டிய தேவை இருக்கு? ஸோ ட்ரம்ப் கால்குலேட்டடா அவங்களோட பாலிசியே, அதாவது வெளியுறவு கொள்கையே 3 ஆஸ்பெக்ட்ஸ்ல அடங்கியிருக்கு: ஸ்பீட், ஈகோ, ப்ரெஷர். எடுத்தேன் கவுத்தேன்னு விஷயங்களை பண்ண வேண்டியது. ஈகோ, ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய ஈகோ வந்து அவர் சைஸோட பெருசா இருக்கு. அவ்வளோ ஈகோ வச்சிருக்காரு. அதாவது ஒரு எல்லாரையுமே வந்து குறைச்சலாக மதிப்பிடுறது, எல்லாரையுமே நையாண்டித்தனமாகவும் நக்கலாகவும் பேசுறது, எல்லாரையும் வந்து கொச்சைப்படுத்துவது, உலகத் தலைவர்களை வந்து மிக தரக்குறைவாக நடத்துவது, இது அவரின் இயல்பான ஒரு செயலாக மாறிவிட்டது. 3வது ப்ரெஷர், அழுத்தம். அந்த அழுத்தத்தின் ஒரு பகுதி தான் இந்த ட்ரேட் எம்பார்கோ, டேரிஃபு, 500% போடுவேன், 600% போடுவேன், 1000% போடுவேன் அப்படின்றது. அதன் தொடர்ச்சி தான் இதெல்லாம். சரி, நீ 500% போடுறதால யாருக்கு இழப்பு? நீ 500% போடுறதால உலகம் ஃபுல்லாக அமெரிக்காவுடன் தான் வர்த்தகம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இல்லை. நீ மற்ற நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய வேண்டும். உன் டாலரின் தன்மையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதாரங்களோடு டாலரின் வர்த்தகம் நடக்க வேண்டும். அவர்கள் புறம் தள்ளிவிட்டால் டாலருக்கு என்ன மதிப்பு இருக்கு? உங்ககிட்ட டாலர் இருக்கு, ஆனால் உங்களிடம் இருக்கும் டாலர் எதுவரை செல்லும் என்றால் மற்றவர்கள் அதை வாங்கும் வரை. மற்றவர்கள் அதை புறக்கணிக்க ஆரம்பித்தால் உன் டாலருக்கு என்ன வேல்யூ? அதுலேயும் உலக மக்கள் தொகை அதிகம் கொண்ட நாடு ஃபர்ஸ்ட் புறக்கணிக்குதுன்னா என்னவாகும்? பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி இல்லை. சைனா, இந்தியா எல்லாம் டாப் 3க்குள்ளே இருக்கு. ஆமா. அப்போ பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கும் தன்மை கொண்ட நாடுகள், இவங்கள புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்கன்னா திரும்பி டாலருக்கு என்ன வேல்யூ இருக்கு? உங்கள் டாலருக்கு நிகராக பிரிக்ஸ் வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கென்று ஒரு தனி கரன்சி இல்லாமலேயே அவர்கள் வந்து பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டுள்ளார்கள். உங்க சிஸ்டம்குள்ளேயே வராம, உங்க ஷிஃப்ட் சிஸ்டம் எதுக்குள்ளேயுமே வராம அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழல்ல 2வது உங்களோட ஆயுத விற்பனை வந்து டிஃபென்ஸ் பேக்ட் இந்தியா கூட சைன் பண்ணிங்க ஒரு போன மாதம்.
ஆனால் உங்களோட டிஃபென்ஸ் பேக்ட் வந்து இந்தியா கூட சைன் பண்ணிட்டு இந்தியாவை வந்து மிரட்டுவதும் உருட்டுவதும் அச்சுறுத்தல் கொடுப்பதும் பாகிஸ்தானுக்கு துணையாக நிற்பதும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்தியா உங்களோட பொருட்களை ஏன் வாங்க வேண்டும்? குறிப்பிட்ட ஆயுதங்களை ஏன் வாங்க வேண்டும்? அப்போ அமெரிக்காவின் மிகப்பெரிய வலிமை எதுவென்றால் அவங்களோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ், நெக்ஸ்ட் ஆயில் இண்டஸ்ட்ரி, நெக்ஸ்ட் டெக் இண்டஸ்ட்ரி. டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸை நம்ம புறந்தள்ளி விட்டோம். ஆயில் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸையும் வந்து நம்ம பெண்டிங்கில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு டெக் இண்டஸ்ட்ரி மாத்திரம்தான் அமெரிக்காவோட டெக் இண்டஸ்ட்ரியை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லைன்னு நான் சொல்லல. அதுக்கும் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இந்த அரசாங்கம் ஏற்படுத்திய வண்ணம் இருக்கிறது. ஸோ அமெரிக்கா எதையெல்லாம் உலகளாவிய அளவில் அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் மெதுவாக அதிலிருந்து நாம் விடுபட்டு கொண்டிருக்கிறோம். குறிப்பிட்டு அமெரிக்க உபகரணங்களை, போர் உபகரணங்களை நாம் வாங்க மாட்டோம் என்ற ஒரு சூழலை நாம் எட்டியிருக்கிறோம். அவர் சொன்னது போல, ஹாவர்ட் லுட்டிங் சொன்னது போல, பிரதமர் ஃபோன் செய்யவில்லை. ஜூலை மாதத்தில் வியட்நாமுடன் அவர்கள் ஒப்பந்தமிட்டார்கள், இந்தோனேஷியாவுடன் ஒப்பந்தமிட்டார்கள், பிலிப்பைன்ஸுடன் ஒப்பந்தமிட்டார்கள். எனக்கு தெரிஞ்சு ஜூலை 2, ஜூலை 15, ஜூலை 22 வியட்நாம், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் இந்த 3 நாடுகளுடன் ஒப்பந்தம் ஆயிற்று. அந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவுக்கும் நாங்கள் இந்த ஒரு சலுகை கொடுத்தோம். அது ஐரோப்பா நாடுகளுக்கும் வியட்நாமுக்கும் கொடுத்த அந்த பிராக்கெட்ல இருந்தது. அதாவது அந்த வரியானது இதுக்கு இடையே இருந்தது. ஐரோப்பிய நாடுகளுக்கு 10%, 11%ன்னா வியட்நாமுக்கு கொடுத்தது 20%. ஸோ இது நடுவில் ஒரு பிராக்கெட்னா அது 15ஆகவும் இருக்கலாம், 17ஆகவும் இருக்கலாம், 13ஆகவும் இருக்கலாம், எதுவானாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்தியா அதை எடுத்துக்கொள்ளவில்லை. இந்தியா வந்து ஃபோன் செய்யல. இதெல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் தாந்தோணித்தனமான ஒரு பேச்சு. ஹாவர்ட் லுட்னிக் பேசி இருக்கிறது. அடிப்படையாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பல்வேறு விஷயங்களில் இன்னும் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன இந்த வர்த்தக ஒப்பந்தத்தில். அது ஒரு பக்கம் இருக்க, இராணுவ ஒப்பந்தத்தையாவது மேம்படுத்தலாம் என்று பார்த்தால் ட்ரம்பின் செயல்பாடுகள் அது கூட இன்று நடத்த விடாமல் செய்கின்றன. இல்லை, சில இடங்களில் பார்க்க முடியுது. நம்ம சொல்லணும், நகைப்பு குறிக்க வகையில் தான் நம்ம பாரத பிரதமர் மோடியே வந்து ட்ரம்ப் பேசுகிறாரு. நீ வர்த்தகம் பண்ணு, மற்ற ரூலை போடி, என்னன்னாலும் பண்ணு. ஒரு நாட்டின் பிரதமரை நீ இப்படி வந்து பொது வேலையில் பேசுகிற, ஒரு பச்சைப்படுறாரு ஒரு நாட்டினுடைய அதிபரை சொல்கிற, புட்டினை சொல்கிற, இங்கே இந்தியாவின் ஒரு தலைவரை பார்த்து நீ இப்படி பேசுகிற, உனக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? நீ பேசலாம்னா ஏன் இது யாருமே எதிர்த்து குரல் கொடுக்காம இருக்காங்க? இட் இஸ் சம்திங் டு டூ வித் சைக்கலாஜிக்கல் டிசார்டர். நான் சொல்ல, ஜெஃப்ரி சாட்ச்னு சொல்லிட்டு அவங்களோட அமெரிக்க பொருளாதார நிபுணரே சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் இஸ் சஃபரிங் ஃப்ரம் மெக்லோமேனியா, நார்சிசம். நான் தான், எல்லாத்துக்குமே நான் 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 நான். இது வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் அ டிசார்டர். கிட்டத்தட்ட ஐரோப்பாவின் அப்பீஸ்மெண்ட் பாலிசி வந்து எப்படி ஹிட்லருக்கு ஃபாலோ பண்ணாங்களோ, நேவல் சாம்பர்லின் ஃபாலோ பண்ணாரோ, அதாவது அவருக்கு அடிபணிந்து ஐயா இதுதானே எடுத்துக்கோ, இதுதானே எடுத்துக்கோ அப்படின்னு முதல்ல விட்டு கொடுக்க ஆரம்பித்த உடனே, சரி எது கேட்டாலும் விட்டு கொடுப்பாங்க இவங்கன்ற ஒரு தீர்மானத்துக்கு எப்படி ஹிட்லர் வந்தாரோ, இன்று நவீன ஹிட்லராக ட்ரம்ப் மாறிக்கொண்டிருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஹிட்லர் வளங்களுக்காக எப்படி மற்ற நாடுகளை சூறையாட நினைத்தாரோ, அதே போல் இன்று ட்ரம்ப் வளங்களுக்காக மட்டுமல்ல, வளங்களும் தேவை, அதோடு சேர்த்து அவரின் டாலரும் தேவை, அவர் டாலரோட மதிப்பும் தேவை. ஏன்னா இவர் காலகட்டத்தில் தான் டாலர் சரிந்தது என்ற ஒரு பேர் வரக்கூடாது என்று நினைக்கிறார். டாலர் சரிஞ்சு அவர் குடும்பமே சரிஞ்சிருச்சு இல்ல. கிட்டத்தட்ட 4 6 பில்லியன் டாலர் சம்பாதிச்சிருக்காங்க ஆட்சிக்கு வந்து. அதுக்கப்புறம் என்ன வேல்யூ இருக்கு அதுக்கு? ஸோ ட்ரம்போட சுயநலமும் இருக்கு, அமெரிக்காவின் அவர்களோட உலகளாவிய கட்டுப்பாடும் இதில் அடங்கி இருக்கு. ஒரு காலத்துல ஜப்பான் வந்து மிகப்பெரிய வல்லரசாக வளர்ந்துட்டு இருந்தது, பொருளாதார வல்லரசாக. அதை வந்து அமெரிக்கா கட்டுப்படுத்தினாங்க. அவர்கள் நிறுவனங்களை கட்டுப்படுத்தி அங்கேயே அதை வந்து நிறுத்திட்டாங்க 1980களில். அதுக்கு பேரல சைனாவை வளர்த்து விட்டாங்க. சைனா இதில் சிக்காம அவங்க இன்னைக்கு அமெரிக்காவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறார்கள். அவங்க பண்ணது என்னடான்னா, அமெரிக்காவோட டெக்னாலஜியை வாங்கினாங்க தவிர்த்து அதை காப்பி அடித்து அவங்க சொந்த டெக்னாலஜி ஏற்படுத்திக்கிட்டாங்க.
சைனா. இன்று இந்தியா தனிப்பாதையை தனக்கு தானே அமைத்து கொண்டு இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேனே, யூபிஐ, யுனைடெட் போர்ட்டல் இன்டர்ஃபேஸ். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பரிமாற்றம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இது யூபிஐ மூலமாக 100 பில்லியன் பரிமாற்றங்கள் நடக்கின்றன ஒரு நாளைக்கு, வருடத்துக்கு 100 பில்லியன். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், டிபிடி, அதாவது கவர்மெண்ட் நேரடியாக மக்களுக்கு பணம் செலுத்துவது, ஆதார், ஜன்தன் அக்கௌண்ட், இதன் மூலமாக, ஜாம் மூலமாக பணம் வந்து சேருவதை, சுலபமாக வந்து சேருவது எவ்வளவு நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பணமாற்றம் 500 பில்லியன் டாலருக்கு நிகரான பணம் வந்து அரசாங்கம் நேரடியாக மக்களின் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது. இதுல எந்த சிஸ்டம்லையுமே வந்து அமெரிக்காவோட டெக்னாலஜி இதுல யூஸ் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா தான். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா. அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா மெதுவா இந்தியா வந்து அமெரிக்கன் சிஸ்டமுக்குள்ளேருந்து, கிளச்சிலேருந்து வெளியே என்ன பண்ணோம்? விசா கார்டு மாத்திரம்தான் இருந்தது, மாஸ்டர் கார்டு மாத்திரம்தான் இருந்தது, ருபே கார்டு அப்படின்னு ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. கூகுள் ஆப்பு, கூகுள் பே இது இருக்கும்போது பேடிஎம் எடுத்துட்டு வந்தாங்க, பீம் யூபிஐ ஆப் எடுத்துட்டு வந்தாங்களா? ஸோ இன்னைக்கு அந்தந்த பேங்க்கு இன்னைக்கு ஆப் வச்சிருக்கான் இந்தியாவில், யூபிஐ ஆப். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே வந்து வர்ச்சுவல் ஜீரோ டிரான்சாக்ஷன் மெத்தடில் இந்தியாவில் வந்து பண பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவோட டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம சொந்த டெக்னாலஜிக்கல் இன்வென்ஷன் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். எண்ணெய் வாங்குவதை ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குகிறோம். பேமெண்ட் எதில் கொடுக்குறோம்? ருப்பியில் கொடுக்குறோம். 95% ருப்பி. அடுத்து யுஏஇ திராமும் சைனீஸ் யுவான்ல 5% கொடுக்குறோம் ஆயிலுக்கு. அதை சுத்திகரித்து நம்ம அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் விற்கும்போது எதில் விற்கிறோம்? யூரோலையும் டாலர்லையும் பவுண்ட்லையும் தான் விற்கிறோம். நம்ம விற்கும்போது டாலர், பவுண்டு, யூரோ. ஆனால் நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கும்போது நம்ம காசு. இது அமெரிக்காவுக்கு வந்து அப்போ என் டாலர் என்ன வருது? நான் வாங்கும்போது டாலர் கொடுக்குறேன், ஆனால் நீ வாங்கும்போது மொத்தம் ரூபால வாங்கிக்கிற. அப்போ என் டாலரை வந்து நீ வந்து நான் தான் உனக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஆமா, புரியுதுங்களா? என் டாலர் உங்ககிட்ட வருது. ஸோ இது என்னால் ஏற்றுக்க முடியாது இல்லை. சரி, டாலர் வந்து வெளியே போகுது, வேணுமென்ட்டு இந்தியா வந்து டாலர் இப்போ வெளியே அனுப்புது, விற்க ஆரம்பிச்சிட்டோம் பாண்ட்ஸை. அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கவுண்டரில் தங்கத்தை வாங்க ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு 3 மெட்டலோட விலை வந்து அப்படியே சர 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 சரன்னு ஏறிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச மெட்டல் வந்து கோல்டு 1 லட்சத்தை தாண்டிடுச்சுன்னு சொல்லுவாங்க. தெரியாதது சில்வர். ஆமா, 250 ரூபா தாண்டிடுச்சா? 245 ரூபா, 250 ரூபா கடந்த ஒரு 3 மாசத்துக்குள்ள, அக்டோபர்ல இருந்து இன்னைய தேதி வரைக்கும் ஏறதை விட சில்வர் தான் வேகமா ஏறுது. கபகா, அதாவது 10 ரூபாவா ஜம்ப் ஆகுது பாருங்க ஒரு கிராம் சில்வர். அடுத்து 3வது மெட்டல் என்ன? காப்பர். காப்பரின் உபயோகம் எல்லாத்துலயுமே இருக்கு. காப்பரோட விலையும் ஏறிட்டு இருக்கு. ஸோ தங்கமும் வெள்ளியும் காப்பரும் வந்து ஏற ஆரம்பிச்சதுன்னா அப்போ மற்ற நாடுகள் வந்து டாலர்லேருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் அடிப்படையா. இதை ரஷ்யாவும் பண்ணிட்டு இருக்கு, இந்தியாவும் பண்ணிட்டு இருக்கு, ஒரு பக்கம் சைனாவும் பண்ணிட்டு இருக்கு. 3 முக்கிய நாடுகள் பண்ணுச்சுன்னா என்ன ஆகுது நிலைமை? உலகத்தில் டாப் 4 கண்ட்ரீஸ்ல வந்து தங்கம் வாங்குற கண்ட்ரீஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து சைனா, 2வது ரஷ்யா, 3வது டர்க்கி, 4வது இந்தியா. அஃப்கோர்ஸ் இந்தியாவில் அதிகபட்சம் நகைக்காக நம்ம வந்து மக்கள் வந்து தங்கம் வாங்குவாங்க. தங்க நகை இல்லாத வீடு இருக்காது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு கிராம் தங்கமாவது வாங்காமல் இருக்க மாட்டாங்க. நல்லது கெட்டதுக்கு இந்தியாவில் எல்லாத்துக்கும் தங்கம் தேவை. அதுக்காக நம்ம இன்டர்னல் கன்சம்ஷனுக்கு தங்கம் வேணும்னா கூட சேமிப்பும் தங்கத்தில் ஃபாரெக்ஸை சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இது அமெரிக்காவுக்கு வந்து ஜீர்ணிக்க முடியாத உண்மை. இன்னொரு பக்கம் நம்ம இராணுவ தளவாடங்களை வந்து அமெரிக்கா கூட டிஃபென்ஸ் பேக் சைன் பண்ணியும் அவங்க கூட நம்ம வாங்கறதில்லை. ஃப்ரான்ஸோட போயிட்டு 114 ரஃபேலுக்கு புது கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம். எவ்வளோ? $1.5 லட்சம். ஆமாம், 1.5 லட்சம் கோடி ரூபாய், $18 பில்லியன்.
அது இல்லாமல் இப்போ ஜெர்மனியோட சான்சலர் வரும்போது மார்ச் மாதத்தில் சைன் ஆகும். இப்போ பேசி முடிச்சிருவாங்க. 6 சப்மரைன்கள், ஜெர்மன் சப்மரைன்கள் கட்டுவதற்கு மெசகான் டாக்ஸோட அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறோம். டிஃபென்ஸ் சைடும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும் இதெல்லாம். ஆமாம், ஒரு பக்கம் டாலர் வெளியே போகுது, தங்கம் உள்ள வருது, இன்னொரு பக்கம் வரக்கூடிய அந்த வருவாய்களை வச்சு ஒரு பக்கம் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வலுப்படுத்துகிறோம். அப்போ ஏதோ ஒரு இடத்துல மோடி அமைதியாக இருக்கிறதுக்கான பதிலடி மிக விரைவில் இருக்குன்னு வச்சுக்கலாமா? ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் அது அடின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கு. இல்லை, இன்னும் பயமுறுத்தல. நாங்கள் ஆயுதங்களில் பலமாக இருக்கிறதெல்லாம் இவ்வளவு கூச்சல்றாங்க. நம்ம அதில் பலமாயிட்டா எப்படி அந்த கூச்சலிட வருவதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது குறிப்பிட்டு நம்ம வந்து F-16 F-18 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. F-35 ஆமாம், எதுவுமே வேணாம் சாமி. நான் வந்து ஃப்ரான்ஸோட டசால்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற இதே வாங்கிக்கிறேன், ரஃபேலே வாங்கிக்கிறேன். ரஃபேல்லே 2 வருஷன் இருக்குது. ரஃபேல் F4ன்னு சொல்லிட்டு நார்மல் ஏர்ஃபோர்ஸ்க்கான வெர்ஷன், ரஃபேல் எம்னு சொல்லிட்டு நேவிக்கான வெர்ஷன். 114 விமானங்களுக்கான டெண்டர் இஷ்யூ பண்ணிட்டோம். அக்ரிமெண்ட்டும் சைன் ஆகிடுச்சு. அவங்களோட ஃபெசிலிட்டி, அவங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி கிட்டத்தட்ட 60% உபகரணங்களை இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கான ஒரு ஒப்பந்தம் இடப்போகிறது. அவங்களோட இன்ஜின் வந்து அவங்களோட சிஸ்டம், தேல்ஸ் சிஸ்டம்ஸ், சஃப்ரான் இன்ஜின் வந்து இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ஒப்பந்தம் கையெழுப்பட்டுள்ளது. இதே போல் ஜெர்மனியோடு சேர்ந்து 6 சப்மரைன்கள் இங்கேயே இந்தியாவிலேயே உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தோட போகிறது. இது ரெண்டுத்தோட டீலோட வேல்யூ மாத்திரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,20,000 கோடி. இதெல்லாம் வந்து அமெரிக்கா ஒழுங்காக இருந்தால் அவங்களுக்கு போயிருக்க வேண்டிய பணம். இது இல்லாமல் இதனால் Su-57 வாங்குவதை நாம் நிறுத்தப் போவதில்லை. அது தனியாக டீல் ரஷ்யா கூட போயிட்டு இருக்கு. ஸோ S-500 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்குறதுக்கும் பிளானிங் நடந்துட்டு இருக்கு. இதில் 60% வந்து இந்தியாவிலேயே உற்பத்தி திறனை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா 2031 நம்மளோட மொத்த விமானப்படையின் பலமானது 42 ஸ்குவாட்ரன் இருக்கணும். ஆனால் ஐடியல் கண்டிஷன் 42, 60 வரைக்கும் இருந்தால் பெட்டர்னு சொல்லிட்டு ஒரு தரவு சொல்லுது. 60 ஸ்குவாட்ரன் இருக்கணும்னு சொல்லிட்டு 60 ஸ்குவாட்ரனுக்கு தேவையான விமானங்களை வந்து உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து இன்று நாம் வந்து வெளிநாட்டிலிருந்து வாங்கி கொண்டு இருக்கும் தன்மை கொண்ட நாடாக இருக்கும். நாளை நாம் உள்நாட்டிலிருந்து உற்பத்தி செய்து மற்ற நாடுகளுக்கு விற்கும் தன்மை கொண்ட நாடாக மாறக்கூடும். இந்த அரசாங்கம் வந்த அப்புறம் டிஃபென்ஸுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெறும் ரஃபேல் 36 பிளேன் வாங்கினாங்க. ஆமாம், 36 பிளேன் மட்டும்தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் என்ன வாங்கினாங்க எடுத்து கொஞ்சம் பாருங்க. 4 நியூக்ளியர் சப்மரைன், அரிஹண்ட், அரிகாட், அரிதமன், அரிசுதா அப்படின்னு சொல்லிட்டு 4 சப்மரைன்கள் வரப்போகிறது. INS விக்ரமாதித்யா 2040 ரிட்டையர் ஆக போகிறது. அதற்கு நிகரான ஒரு சப்மரைன் பாருங்க, விமானம் தாங்கிய கப்பல் ரிட்டையர் ஆக போகுது. அதுக்கு நிகரான இன்னொரு விமானம் தாங்கிய கப்பலை வந்து நம்ம கொச்சின்ல கட்டுறதுக்கான ஒரு கொச்சின் டாக்யார்டில் கட்டுறதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு பணம் கொடுக்க போகிறோம். இது இல்லாமல் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யக்கூடிய தேஜஸ் விமானங்களை நம்ம வந்து அதிகம் வாங்கியிருக்கோம். 180 விமானங்களுக்கான ஆர்டர் கொடுத்துருக்கோம். விமானங்கள் 12 விமானங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட இருந்த விமானங்கள் பல்வேறு காரணங்களால் அது பழுதடைந்தோ இல்லை அது வானத்திலிருந்து கீழே விழுந்தோ அது சேதமானதுனால புது விமானங்களை இங்கே தயாரிக்கிறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. இது இல்லாமல் Su-57 வந்து இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கான ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தப்படலாம். அதாவது இந்தியாவும் ரஷ்யாவும் கையெழுத்து போடலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்கும். இதில் அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய இது எல்லாமே வந்து இன்னைக்கு பெண்டிங்கில் நிற்குது. நீ கேட்டா ட்ரேட் டீல்ஸ்ன்றது வந்து ஹவார்ட் லூட்னிக் சொல்ற மாதிரி மோடி ஃபோன் பண்ணல, ட்ரம்ப்புக்கு ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. மோடி வந்து வாயை திறக்கவே மாட்டார். திறக்காமலே மற்றவங்க ஈகோவை ஹர்ட் பண்ணிடுவார். அவர் ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. இப்போ வேளாண் விஷயங்கள்ல, வேளாண் சார்ந்த சட்டங்கள்ல வந்து மாற்ற சொல்லியும் அது அமெரிக்காவுக்கு ஏற்றவாறு அதை இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தது பிரதமர் மீது. குறிப்பிட்ட நான் வெஜிடேரியன் மில்க்கு, அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய ப்ராசஸ்டு ஃபிஷ்ஷு, அதாவது மீன்கள், ப்ளஸ் பவுல்ட்ரி ஐட்டம், கோழிக்கறி, இறைச்சி, இதெல்லாம் ப்ளஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ், அதாவது விதைகள், இதையெல்லாம் வந்து அமெரிக்காவிலேருந்து வாங்கணும்னு இதை எல்லாத்தையும் மோடி தவிர்த்தார். ஆமாம், நாட்டு மக்களுக்கு ஒரே கூட ஆட்டினார். இதை ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு. இங்கே இருக்கும் வேளாண் குடிகளுக்கும் இங்கே இருக்கும் மீனவ சமுதாயத்திற்கும் எதிராக நான் செயல்பட மாட்டேன்ட்டு. அதுதான் இப்போ போன் ஆஃப் கன்டென்ஷனாக மாறி இருக்கு.
சரி நீ அதில் சைன் பண்ண மாட்டேன், எனக்கு 500 ஒரு பக்கம் எனக்கு டாலர் வேணும், ரஷ்யா கிட்ட என்ன வாங்கிட்டு தான் இருப்பேன். சரி நீ வாங்குறதுனால என் மேலே அழுத்தம் கொடுக்குறியா, நான் வந்து எனக்கு என் மேலே திரும்ப தாக்குதலோ இல்லை ஏதோ நீ பண்ணுறதுக்கு பாகிஸ்தானுக்கு எதாவது கொடுக்க போறியா, அதுக்கு பதிலடி எனக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரியும், நான் ஆயுதங்களை நான் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், என் உள்நாட்டு உற்பத்தி எப்படி பெருக்கணும்னு தெரியும்னு சொல்லிட்டு பெருக்கிட்டே போயிட்டு ஆண்டுக்கு ஆண்டு நம்மளோட டிஃபென்ஸ் பட்ஜெட் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவை யாராலும் அப்படி இதில் வீழ்த்திட முடியாது. ட்ரை பண்ணி பார்க்கட்டுமே. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை ஒதுக்கி பதில் மிக ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி ஜெயன்.